கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தோடு நாம் நடப்போம். அந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 12 சீசர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 12 சீசர்களை என் தேவனாய் கர்த்தர் அறிந்து அவருக்கு சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து பூமி எங்கும் போய் இந்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாய் அவர்களை அபிஷேகம் செய்து அனுப்புகிறார். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1, 8, 9, 10 நாம் வாசிப்போமானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் சகல அதிகாரத்தை என்ன பண்றாரு? 12 சீசர்களும் கொடுத்தார். 8 வாசிப்போம். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை நீங்க என்ன பண்ணீங்க? இலவசமாய் பெற்றீங்க, இலவசமாய் கொடுங்க. நெக்ஸ்ட் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்கு 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறார். அப்போ வேலையால் எப்படி இருக்கிறானா? ஆகாரத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான். ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, வழிக்கு என்ன பண்ணாதீங்க, ஒன்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வேலையால் ஆகாரத்திற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். அப்போ ஒன்னும் என்னப்படாது, குறைபடாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதாவானவர் கனம் செய்வார். தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் என் சிலுவையை சுமந்து வருகிறவன் பாக்கியவான். அவருடைய பாடுகளை நாம் சுமந்து இந்த சத்திய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து ஊழியக்காரர்கள் நாம் நடப்போமானால் பண ஆசையும் பொருளாசைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் வெறுத்து என் தேவனுக்காக நாம் அவருடைய மகிமையை பெற்று கொண்டிருக்கிற நாம் பிதாவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனுக்கு அவர் துணை நிற்கிற தேவனாய் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ தேவனுக்காக நாம் ஊழியத்தை செய்யும் போது நிச்சயமாகவே நம்மை கனப்படுத்துவார். இதை அறிந்தவர்களாய் ஊழியக்காரர்கள், வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே வஞ்சக உபதேசம் வரும் என்று சொல்லி, இந்த வஞ்சக உபதேசத்தை நாம் போதிக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்வோமானால் பண ஆசையையும் பொருளாசைகளையும் வெறுத்து இந்த லௌகிக கவலை உலகத்தை நாம் வெறுத்து தேவனுக்காக தம்மை தாமே வெறுத்து அனுதினம் அவருடைய சிலுவையை நாம் சுமந்து வருவோமானால் நம்மை போல ஒரு பாக்கியம் உள்ள ஊழியக்காரன் ஒருவனும் இந்த பூமியில இல்லை. அப்படி உண்மையும் உத்தமமாய் தேவ திருவசனத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கிற உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் கொடுக்கிற திருவசனங்களுக்கு, இந்த சத்திய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து அனுதினமும் வார்த்தையிலே நாம் நடப்போமானால் என்னுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தைகளை நாம் அறிந்து வசனத்தை கைகொண்டு அனுதினமும் நாம் சத்திய வார்த்தையிலே நடப்போமானால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே, என் தகப்பனே ஆவியானவரே, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரர்கள் ஆண்டவரே தேவனுடைய திருவசனங்களை போதிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க, இந்த சத்திய வார்த்தைகளை தியானித்து இந்த திருவசனத்தோடு நாங்கள் அனுதினமும் நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனே கழுநழுவி விடாதபடிக்கு நித்தியத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியாத சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
ஜீவனும் மரணமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.